இப்போது பள்ளிக்கூடத்துக்கே போகல, 6 மாதமாக தான் ஸ்கூலில் இருந்தீங்க. இப்போ நீங்கள் படிக்காத நீங்கள் ஒரு நாவல் எழுதியிருக்கிறது உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா? முதல் அம்மா கிட்ட கொடுத்தா ஆசீர்வாதம் வாங்கினேன். அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா வந்து கண் கலங்கிடுறாங்க. ஒருவேளை படிக்க வச்சா நீ இன்னும் நல்லா இருந்திருப்பியோட அப்படின்ற ஒரு, அதாவது அடிச்சு கிடிச்சாவது படிக்க வச்சிருக்கலாம். அதெல்லாம் பண்ணாங்களே, அதெல்லாம் பண்ணாங்க. இப்போ நீங்க இப்போ வந்து ஒரு ஓகே வாழ்வாதாரத்துக்கு ஒரு தொழில், நம்ம படிக்கலைனாலும் பரவாயில்ல, அனுபவத்தை பாடமாக நினச்சி அதை வந்து இன்றைக்கி ஒரு கதையாக எழுதுகிற அளவுக்கு நீங்கள் இன்றைக்கி ஒரு நல்ல, அதாவது வாழ்க்கை பாடத்தை படித்தவர் ஆகிட்டீங்க நீங்கள். இப்போது உங்களுக்கு உண்மையிலேயே நம்ம படிச்சிருந்தா வேறு லெவலுக்கு போயிருப்போமா இந்த எழுத்தாளராகவே? அது வந்து நமக்கு படிக்காதனால கொஞ்சம் சில விஷயங்கள் நமக்கு இழந்துட்டோமோன்னு ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக படிச்சிருந்தேன்னா நாவல் எழுதியிருக்க மாட்டேன்னு எனக்கு தோணுது. என்னத்துக்கு அப்படி சொல்றேன்னு கேட்டுங்கன்னா, படிச்சிருந்தா ஒரு நல்ல வேலையில அங்கேயே திறந்துருப்பேன். அப்போ நாவல் எழுதுனா யாரும் படிக்கக்கூடாது அப்படி சொல்ல வரல. என்ன பொறுத்தவரை சொன்னேன், என்ன நான் சொல்லிக்கிட்டேன். எங்கேயாவது ஒரு 20,000 30,000 வேலைக்கு போயிட்டு கண்டிப்பா அங்க இருந்திருப்பேன். அதான் அதாவது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அனுபவத்தை தான் வந்து எல்லாருமே வந்து இதாகிறது. பரவாயில்ல, நீங்கள் படிக்கலைனாலும் பரவாயில்ல, உண்மையான உழைப்பு. இந்த உழைப்புக்கு மத்தியில் ஒரு கொரோனா நேரத்தில் அவன் என்னென்னமோ பண்ணான். சாராயங்காய்ச்சி விற்றவன் இருக்கிறான், பல திருட்டு வேலைகள் பண்ணவன் இருக்கான். ஆனால் ஏன்னா நமக்கு ஒரு சிந்தனை தோணுச்சு பாருங்க, படிக்கணும், வாசிக்கணும், வாசித்ததை வந்து நம்ம ஒரு நாவலாக எழுதணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணுச்சு பாருங்க, அது பெரிய விஷயம். அதுதான் இப்போ நம்ம என்னவாகிறோம், பல பேர்லாம் பெரிய படிப்பு படித்ததெல்லாம் தப்பான வேலைகளில் இறங்கியிருக்காங்க.